ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக் ராஜா கதையில் ஜூலை 4 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வில்லிக்கு இருந்தாலும் திமிரு ரொம்ப அதிகம். நம்ம ஹீரோவே ரொம்ப சேடா இருந்துகிட்டு இருக்காரு மாடியில. அப்பதான் அந்த வில்லி தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. பாத்துக்கிட்டு, டேய், உன்னை பத்தின உண்மைகளை இன்னும் நான் நிரூபிச்சிருப்பேன். உங்க அம்மா முட்டாள்தனமா போய் வண்டியில போய் விழுந்து செத்துட்டா. இல்லைனா அவளை பிடிச்சிட்டு வந்து கோவில் திருவிழாவுல எல்லாருக்கு முன்னாடியிலையும் நிக்க வச்சு நீ யாரு அப்படிங்கிறத நான் நிரூபிச்சிருப்பேன். சே, உங்க அம்மா அவ உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்திருக்கா. உன்னை விடக்கூடாது. அடுத்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில உன்னை மாட்ட வைக்கணும் அப்படின்ட்டு அந்த வில்லி சரியான கோவத்துல நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க, அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இவனை இன்னும் ஏதாவது நல்லா தூண்டி விட்டா இவன் கோவப்படுவான்னு, இத வச்சு அவனை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வில்லி இங்க இருந்து வராங்க. வந்துட்டு ஹீரோவை பாக்குறாங்க. என்னப்பா தம்பி, ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோ வில்லிய முறைக்க, அப்ப வில்லி சொல்றாங்க, அச்சுச்சோ, இப்படியெல்லாம் என்ன முறைக்காதப்பா, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கிண்டலாவும் எகத்தலமாவும் பேசுறாங்க. இதை கேட்டதோட நம்ம ஹீரோவுக்கு ரத்தமெல்லாம் கொதிக்குது. இவளால தானே நம்ம அம்மா இறந்தாங்க. பேசாப்புல எங்க அம்மாவை பாதுகாப்பா வச்சிருந்தேன். இவதான் திட்டம் போட்டு எங்க அம்மாவை வெளியில வர வச்சு இப்படி எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கா அப்படின்ட்டு கோவமா வருது நம்ம ஹீரோவுக்கு. அப்பதான் வில்லி கேக்குறாங்க, இங்க பாருப்பா, நான் என்ன நினைச்சேன்னா, உங்க அம்மாவை கடத்தி கொண்டு போய் திருவிழாவுல நிக்க வச்சு உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனா உங்க அம்மா இப்படி அவசரப்பட்டு உனக்காக உசிரையே விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி போய் அவங்க லாரியில விழுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இங்க பாரு, நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அதனால உங்க அம்மா இறந்ததுக்கு நான் காரணம் அப்படின்னு இன்னைக்கும் நினைச்சிடாத, சரியா? நான் நினைச்சது ஒண்ணுதான், சரியா அப்படின்னு சொல்லி வில்லி நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப நக்கலாவும் கிண்டலாவும் பேசுறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னடா இது, நம்மளே அம்மாவை இப்படி இழந்துட்டு இருக்கோம், இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, 2 சொடக்கு போட்டு நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி, இங்க பாரு, இதே மாதிரி மறுபடியும் உன் குடும்பத்துல உள்ளவங்க யாரும் உன்னை விட்டு போக கூடாது அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா சீக்கிரம் என் அக்கா கறிக்கிட்ட போய் நீ யாரு, எப்படிப்பட்டவன், யாரோட பேரன் அப்படிங்கிறத சொல்லிட்டு பொட்டி படிக்கையை தூக்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போற வழிய பாரு. அதை விட்டுட்டு இங்கதான் இருப்பேன் அப்படின்னு நீ அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் குடும்பத்துல அடுத்து மிஞ்சி இருக்கிறவங்களும் மிஞ்சாம போயிருவாங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ முறைக்கிறாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருப்பா, முறைச்சு எந்தவித பிரயோஜனமும் இல்ல. நீ இப்பவே புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது நல்லது. உனக்கு ஒரு நாள் டைம் தரேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோட சகல இருக்காருல்ல, அவரு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பக்கபலமா உள்ளவரு. அவரு தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு நடக்கிறத. அப்ப வில்லி சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப வில்லி நேரா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் சகல இங்க இருந்து வராரு. கூடவே நம்ம ஹீரோவோட மாமாவும் அங்க வராரு. வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சகல இங்க இருந்து ஹீரோவை பார்த்து, இங்க பாருப்பா, நீ சின்ன மாமியாருக்கு இப்படி ரொம்ப பரிவு பாக்குறது ரொம்ப தப்பு. அவங்களோட நோக்கம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. அவங்களுக்கு நம்ம யாருன்னு காமிச்சாதான் அவங்க கொஞ்சம் அமைதியாவாங்க. அவங்க தேவையில்லாதவங்களோட சேர்ந்து நம்ம குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அவங்களுக்கும் இது சொந்த வீடு மாதிரிதான். அவங்க சொந்த அக்கா தான். அவங்களையே பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. இங்க பாருப்பா, இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு நீ பாவம் பார்க்காத. இதை கேட்டதும் நம்ம மாமா சொல்றாரு, என்ன சின்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அதுக்கு சகல சொல்றாரு, ஆமா மாமா, இந்த மட்டும் அந்த சின்னத்தை என்ன பேசிட்டு போனாங்க தெரியுமா? உண்மைய போய் அத்தைகிட்ட சொல்லணுமா? அப்படி சொல்லலைன்னா இந்த குடும்பத்துல உள்ள அடுத்த உயிர் போகும்னு நம்ம மாப்பிள்ளை கிட்டயே அப்படி சவாலா பேசிட்டு போறாங்க. எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு. நம்மளை பத்தின பயமே இல்ல அவங்களுக்கு. அதான் இப்படி தைரியமா பேசிட்டு போறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இருக்கட்டும், அவங்களுக்கு சரியான ஒரு பதிலடி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதோட
நம்ம சகலம் சொல்றாரு, மாப்பிள்ள என்ன பதிலடியா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க, அவங்களோட அட்டகாசத்தை நம்ம சீக்கிரம் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வராரு. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இங்கேருந்து ரூமுக்குள்ள வந்துட்டு பாய் எடுத்து போட்டு கீழே படுக்க போறாரு. அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, இனிமே நீங்க கீழே எல்லாம் படுக்க வேணாம், நீங்க பெட்லயே படுத்துக்கோங்க. ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு கீழே குனிஞ்சு பாயை எடுக்கிறாங்க. எடுத்து கட்டிலுக்கு கீழே தூக்கி போட்டுட்டு தலைவாணி எடுத்து பெட்டு மேல போட்டுட்டு, இப்ப நீங்க படுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, இங்க பாரு, இன்னைக்கு கோவில்ல நிறைய வேலை இருந்துச்சுல்ல, நீ நிறைய வேலை பார்த்திருப்ப, கால் வலிக்குதா அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு கட்டாயம் கால் வலிக்கும், இருங்க நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படின்ட்டு தைலத்தை எடுத்து நம்ம ஹீரோவோட கால்ல தைலத்தை போட்டு விடுறாங்க. அப்ப போட்டு விட்டுட்டு நீங்க நிம்மதியா தூங்குங்க அப்படின்ட்டு தூங்க வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தூங்க, அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் மனசுல உள்ள கஷ்டம் சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் நினைக்கிறாங்க, உங்க அம்மா உனக்காக உன் உயிரையே கொடுத்துருக்காங்க. அப்ப உங்க அம்மா உன் மேல எவ்வளவு பாசத்தோட இருப்பாங்க, நீ உங்க அம்மா மேல எவ்வளவு பாசத்தோட இருந்திருப்ப. நீ உன்னை வந்துட்டு எனக்கு புருஷனா கடவுள் அமைச்சு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு திரும்பி பாக்குறாரு. ஹீரோயின் டக்குன்னு திரும்பி உட்கார, அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்னம்மா தூங்கலையா? ஹீரோயின் சொல்றாங்க, இதான் தூங்க போறேன். ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட நம்ம ஹீரோயின் கிளம்பி வந்து நம்ம ஹீரோவுக்கு காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்பதான் ஹீரோ கேக்குறாரு, என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு, நான் போய் குடிச்சுக்கிறேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன புதுசா இருக்கு, ஒரு ஹஸ்பண்டுக்கு காஃபி கொண்டாந்து கொடுக்குறேன், அது கூட கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, அம்மா ஏதோ முக்கியமான வேலை செங்கல் சூளையில சொன்னாங்கல்ல, நீங்க இப்ப பண்றதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட நீங்க பண்ணலாம். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல இல்ல, அது சீக்கிரம் முடிக்கணும், நான் போய் முடிச்சு கொடுத்துட்டு வரேன். இது கேட்டதும் ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்ல அப்புறமா ஹீரோ வெளியில கிளம்பி வராரு. அப்பதான் நம்ம அத்தை அங்கேருந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க, இங்க வாப்பா அப்படின்னு. ஹீரோ இங்கேருந்து போயிட்டு, சொல்லுங்க அத்தை, அவங்க சொல்றாங்க இன்னைக்குதான் அந்த செங்கல் சூளைக்கு போயிட்டு வர சொன்னேன்னு, போயிட்டு வரீங்களா? ஹீரோ சொல்றாரு, போயிட்டு வரத்த, அதுக்குதான் நான் கிளம்பிட்டேன். இது கேட்டதும் அத்தையும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம வில்லி டக்குன்னு ஒரு நிமிஷம் நில்லு. அப்ப அத்தை கேக்குறாங்க, ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, நீ எல்லா பொறுப்பையும் இவன்ட்ட கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கூட சரி வரல. நீ பாட்டுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு இருக்கிற, ஒருவேளை ஏமாத்தினா என்ன பண்ணுவ? அதுக்கு டக்குன்னு நம்ம மாமா இருக்காருல்ல, அவரு கேக்குறாரு, இங்க பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. என் மாப்பிள்ள வந்து ஒண்ணு ஏமாத்துக்காரர் எல்லாம் கிடையாது, அவரு கணக்கு வழக்கு எல்லாமே சரியாதான் பாத்து கொடுப்பாரு. ஏன் ஈஸ்வரி, இது வரைக்கும் மாப்பிள்ளை ஏதாவது உனக்கு தப்பான கணக்கு பார்த்து கொடுத்துருக்காரா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்ப நீ சொல்ல வேண்டியதானே, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. அப்ப வில்லிய பார்த்து அத்தை சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாம ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படியே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொன்னதோட அந்த வில்லியும் சரி அப்படின்ட்டு அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. போனதோட நம்ம வில்லி நினைக்கிறாங்க, இவன் வர வர இந்த வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போறானே, ஒருவேளை இவன் யாருன்னு உண்மை தெரிஞ்ச பிறகும் அக்கா கோவப்படாம இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த வில்லி பயப்படுறாங்க. இவனுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ட்டு அந்த வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்களோட புருஷனை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அவரை போய் பார்த்தாதானே புது புது திட்டம் போட்டு எப்படி அக்காக்காரியோட குடும்பத்தை நாசமாக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குதான் இங்க இருந்து போறாங்க. அங்க போயிட்டு நேரா புருஷனை பாக்குறாங்க.
புருஷனோட சித்தப்பனும் கூடவே இருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இப்ப முழு வீச்சுல இறங்கியிருக்காங்க சாமுண்டீஸ்வரி ஈஸ்வரியோட குடும்பத்தை காலி பண்றதுக்கு. அப்பதான் நம்ம பில்லி கேக்குறாங்க, இங்க பாருங்க, வர வர அந்த டிரைவரோட அட்டகாசம் அதிகமாயிட்டே போகுது. அவனை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா அக்கா கறி விட்டா சொத்து பூரா அவனுக்கு எழுதி கொடுத்துருவா போல. இப்ப நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. இப்பதான் நம்ம ஒரு வேலையை பண்ணோம். அதாவது அந்த அவன் எதிரியோட அம்மாவை நம்மளாலதான் அப்ப இறந்தாங்க. அந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம உடனே இப்ப ஏதாவது பண்ணி அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான், ஒருவேளை கோவத்தோட இருக்கிற அவன் நம்மளை காலி பண்றதுக்காக வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. 5000 6000 கோடியோட சொத்தோட அதிபதி. நம்ம சும்மா 50,000 60,000ன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அவன் பணத்தை யூஸ் பண்ணி நம்மள இது ஒண்ணு இல்லாம பண்ணிட்டான்னா என்ன பண்றது? இது கேட்டதும் பில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதுக்கு அவனுக்கு பயப்பட சொல்றீங்களா? இங்க பாருங்க, அவனை எப்படியாவது காலி பண்ணணும், அதுக்கு ஒரு வழிய பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம சகல இருக்காருல்ல, நம்ம ஹீரோவோட சகல, அவர் அந்த பக்கமா வர்றது, அந்த வில்லையும் வில்லன்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு, ஆஹா, நம்மளுக்கு அல்வா மாதிரி சான்ஸ் கிடைச்சிருக்கே, எதேச்சியா இங்கிட்டு வந்தோம், சூப்பரான ஒரு வாய்ப்பாச்சே, இத சகலைக்கு உடனே வீடியோ எடுத்து அனுப்பணும் அப்படின்ட்டு அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படியே வீடியோ எடுக்கிறாரு நம்ம சகலை. அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு, ஏட்டி வில்லி, சின்ன மாமியாரே, என் சகலையோட அம்மா இறந்ததுக்கு நீ தானே காரணம். உன்னை இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லதே கிடையாது. உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் எங்களுக்கு நல்லது. அதுக்கான ஒரு சான்ஸ் தான் இது. உனக்கு இருக்குடி, இன்னைக்கு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சகல இங்கேருந்து வீட்டுக்கு போறாரு. அப்பதான் வில்லி வில்லனை பார்த்து, இங்க பாருங்க, எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நேரமும் எனக்கு ரொம்ப கொடுமையா வருது. அவளை பழி வாங்கலாம்னு நினைச்சு எத்தனை வருஷம் போயிட்டு பாத்தீங்களா? இங்க இருந்து வந்தவன் அக்காக்காரிய கொஞ்சம் கூட தொட விட மாட்டேங்கிறான் பழி வாங்குறதுக்கு. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருமா, பொறுமையா இரு அப்படின்னு சொன்னதோட வில்லியும் சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் வில்லனோட சித்தப்பா சொல்றாரு, இங்க பாருப்பா, இதே மாதிரி சந்திராவை இன்னொரு வீட்லயே வச்சு இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, உங்க 2 பேருக்கும் வயசாகிட்டே போகுது இல்ல, உங்களுக்கும் ஒரு குழந்தை குட்டி வேணும்ல, ஏன்பா அந்த அவளை கூட அப்புறம் பழி வாங்கிக்கலாம், 2 பேரும் உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. அதுக்கு வில்லன் சொல்றாரு, அந்த சாமுண்டீஸ்வரிய நாங்க என்னைக்கு பழி வாங்குறோமோ அன்னைக்குதான் எங்களோட வாழ்க்கையே தொடருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்பதான் சித்தப்பா நினைக்கிறாரு, இவங்க என்ன இப்படி பிடிவாதமா இருக்காங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் சகல நேரா வீட்டுக்கு போறாரு. உங்க போனத்தோட நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோ வந்ததோட சகல நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாருப்பா, நீ வேணும்னா சின்ன மாமியாருக்கு இடம் கொடுக்கலாம், பாவம் அவங்க இங்க இருக்கட்டும் அப்படின்னு நீங்க இடம் கொடுக்கலாம். ஆனா என்னால முடியாதுப்பா. அவங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் பிரச்சனை. இதே மாதிரி இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு என் பொண்டாட்டிக்கோ இல்ல இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கோ இல்ல அத்தைக்கோ அவளால ஆபத்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ அவளை நம்ம இந்த இடத்துல இருக்க வைக்கிறது ரொம்ப தப்பு. அவங்கள நம்ம இப்பவே பேக் பண்ணி அவங்க புருஷன் வீட்டுக்கு அனுப்பிடலாம். என்கிட்ட ஒரு சரியான ஒரு வீடியோ சிக்கிருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அப்ப நம்ம ஹீரோ அந்த வீடியோவை வாங்கி பாக்குறாரு. அதுல அந்த வில்லன் 2 பேரு அப்புறம் இந்த வில்லி 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அத்தைய எப்படி பழி வாங்குறது, எப்படி நம்ம ஹீரோயினோட வாழ்க்கைய பாலா வெட்டி ஆக்குறது, அது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் கேட்டதோட நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி இந்த வீடியோவை கொண்டு போய் நம்ம இப்பவே அத்தை கிட்ட காமிப்போம் அப்படின்னு சொல்ல, அப்பதான் சகல சொல்றாரு, நல்ல வேலை சகல, நீங்க முடியாதுன்னு சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன், நல்ல வேலை சரின்னு சொல்லிட்டீங்க. இது கொண்டு போய் இப்பவே அத்தை கிட்ட காமிச்சு
சின்ன மாமியார இந்த வீட்டை விட்டு துரத்துறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத்தை வந்துட்டு ஹால்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் சகல இங்க இருந்து போயிட்டு, அத்தை ரொம்ப நாளா இந்த வீட்டுல புதைஞ்சு கிடக்குற ஒரு பெரிய உண்மை, நம்பிக்கை துரோகம், முதுகுல குட்டனவங்களை பத்தி இன்னைக்கு உங்களுக்கு தெரிய போகுது அத்தை. இதை கேட்டதும் நம்ம சின்ன மாமியாருக்கு ஷாக்கு. என்னடா இது சகல இன்னைக்கு ஹீரோ மாதிரி வந்து பேசுறாரு அப்படின்னு. அப்ப சகல சொல்றாரு, அத்தை இங்க பாருங்க, உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. அப்பதான் சின்ன மாமியார் இங்க இருந்து வந்துட்டு, மாப்பிள்ள உங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சா, சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, நான் உண்மைய சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு வாகனம் சொல்றாரு. அப்பதான் அத்தை கேக்குறாங்க, மாப்பிள்ள உண்மைன்னு சொல்றீங்க, என்ன உண்மைன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்றாரு, அத்தை அது எல்லாத்துக்கும் ஒரே பதில் இந்த வீடியோல இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அப்ப அதை பார்த்ததோட பயங்கர அதிர்ச்சி ஆகுது நம்ம அத்தைக்கு. இப்ப அத்தை நேரா அந்த தங்கச்சிய பார்த்து என்னடி இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, வில்லி கேக்குறாங்க, என்னக்கா என்னாச்சு? அப்ப அத்தை அந்த போனை தூக்கி வில்லி கிட்ட கொடுத்து, இத பாருடி என்னடி இது அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் வில்லி அந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இதுல இருக்கிறது நானே இல்ல, ஏதோ எடிட் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அக்கா நான் எப்படிக்கா இவங்க கூட எல்லாம் போய் பேசுவேன்? அதுக்கு சகல சொல்றாரு, அத்தை அப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியும், இது அப்படியே லைவ் கேமராவில எடுத்தது, வேணா போய் பாருங்க, ரெக்கார்டர்ல தான் இருக்கும், எடிட்ல போய் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. இத பார்த்ததும் நம்ம வில்லிய பார்த்து, இங்க பாரு, அப்ப இத்தனை நாளும் நீ உன் புருஷன் உன் மாமன் கூட சேர்ந்து இந்த குடும்பத்தை எப்படி காலி பண்றதுன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தியா? என் பொண்ணுங்களோட வாழ்க்கைய எப்படி ஒண்ணுமில்லாம ஆக்குறது அப்படின்னு தான் நீ திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தியா? இங்க பாரு, உனக்கு பெத்த பொண்ணுங்க மாதிரி தானே என் பொண்ணுங்களும், அவங்களோட லைஃப காலி பண்ணணும் அப்படின்னு நீ பிளான் பண்ணிருக்க. நீ ஒரு தங்கச்சியா எனக்கு, நீ இப்படி நினைப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு சொல்லி நம்ம அத்தை செம்மையா கோவப்படுறாங்க. அப்பதான் வில்லி சொல்றாங்க, அக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அப்பதான் சகல சொல்றாரு, அத்தை அது மட்டும் இல்ல, இவங்க 2-3 தடவை அந்த வில்லனை வச்சு உங்களை காலி பண்றதுக்கும் திட்டம் போட்டிருக்காங்க. ஒரு தடவை செங்கல் சூளையில உங்களை காலி பண்றதுக்கு ஆளை அனுப்புனாங்கல்ல, அது கூட இவங்கதான் சொந்த அக்காவையே காலி பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. இவங்களை இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தா இன்னும் நம்ம யாரார வந்துட்டு இழப்போமோ தெரியல, நீங்க இப்பவே இவங்களை வீட்டை விட்டு துரத்துறது நல்லது அப்படின்னு சொன்னதோட நம்ம அத்தையும் சரி அப்படின்ட்டு நேரா சந்திராவை பார்த்து அத்தை கேக்குறாங்க, ஏமா உன்னைய சொந்த தங்கச்சியா தானே பார்த்தேன், இப்படி குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரியலைன்னா நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம நேம்ஸையே யூஸ் பண்ணலாம்.